ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு படிக்கணுங்கிற டெசிஷன் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த டெசிஷனை எடுத்ததுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கோச்சிங் போகதா வேணாமாங்கிறது அதுல மிகப்பெரிய முக்கியமான ப்ராப்ளம். ஸோ கோச்சிங் வேணுமா வேணாமா, போகாமே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் போதுமா, இந்த மாதிரியான பல டாபிக்ஸ்ல ஆல்ரெடி பேசிட்டோம். பார்க்காதவங்க லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பார்த்துருங்க. அண்ட் இப்போ நான் பேச போது ஆன்லைன் கோச்சிங் பத்தின ஒரு விஷயம் தான். ஸோ ரொம்ப ரீசெண்டா தேவை மெனி ஆட்ஸ் தட் இஸ் கம்மிங் இன். அண்ட் ரொம்ப முக்கியமா ஐஏஎஸ் பை ஹார்ட்ல இருந்து ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. பிளஸ் அன் அகாடமி பிளஸ் அண்ட் இன்னும் சில ஆன்லைன் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் பத்தி கேட்குறீங்க. அண்ட் ஐ நோ ஆல் தீஸ் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் வெரி எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஸ்டியூட்ஸ். அண்ட் உங்களுக்கு அங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, நான் இந்த அகாடமி பெஸ்ட் அந்த அகாடமி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. அண்ட் இந்த குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கு தெரியுமா, இதுக்கு போகவா அதுக்கு போகவா, எல்லாம் எவ்வளவு நாளும் குழம்புங்க, எவ்வளவு நாளும் தெளிவாகுங்க, எத்தனை பேர்கிட்ட வேணாலும் கேளுங்க, எவ்வளவு நாளும் கன்ஃபியூஸ் ஆகிக்கோங்க, என்னனாலும் பண்ணுங்க. ஆனா இது எல்லாம் நீங்க உங்க அகாடமில லான்ச் ஆக வரைக்கும், லைக் உங்களோட கோர்ஸை ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் டேக் த டைம். ஒன்ஸ் யூ ஆர் இன்டு அன் அகாடமி, கைண்ட்லி டோன்ட் லுக் பேக். வள்ளுவர் சொல்ற மாதிரிதான், எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஸோ டு ஸ்டார்ட் வித் எவ்வளவு நாளும் யோசிச்சுக்கோங்க. But once you started working on something, please அதுக்கப்புறம் don't look back. Okay, so that is the one main thing which I actually wanted to share with you people. And இப்போ coming to online coaching. சரி, இப்போ நீங்க இன்ஸ்டியூட்டே சஜஸ்ட் பண்ணல, எதுக்கு இப்போ நீங்க ஆன்லைன் கோச்சிங் பத்தி பேசுறீங்க? தட் இஸ் அ பிக் கொஸ்டின், ரைட்? ஸோ நான் எதை பத்தி பேச போறேன்னா, ஆன்லைன்ல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அண்ட் அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணக்கூடாதுங்கிறத பேச போறேன். இது தெரியாம ப்ளீஸ் டோன்ட் கோ அண்ட் என்ரோல் யோர் செல்ஃப் இன் அன் ஆன்லைன் கோச்சிங். இஃப் அட் ஆல் அப்படி என்ரோல் ஆச்சு அப்படின்னாலும், இஃப் அட் ஆல் தேர் இஸ் அன் ஆப்ஷன் டு கோ இன்டு அன் ஆஃப்லைன் கோச்சிங், நீங்க ஷிஃப்ட் ஆகுறது நல்லது. வைஸ் வர்சா. ஓகே, ஸோ நிறைய பேர் ஆஃப்லைன்ல கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தென் தே வில் கன்வெர்ட் இன்டு ஆன்லைன் கோச்சிங் பேஸ்ட் ஆன் ஃபியூ திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங் எப்பெல்லாம் தேவை அப்படின்னா, நீங்க சென்னை இல்லைன்னா வேற ஏதோ ஊருக்கு ரீலோகேட் ஆகணும், ஹாஸ்டல் பார்க்கணும், அதுக்கு ஃபீஸ், சாப்பாடு, எனக்கு வெளில இருந்தா ஒத்துக்காது, எங்க வீட்டுக்கு நான் இருந்தாக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, மதியான ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ்க்கு நீங்க உங்க வீட்டுல இருக்கணும், ஆனா யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஆனா எனக்கு கோச்சிங் தேவை, அப்ப நான் ஆன்லைன் போய்க்கலாமானா எஸ், தாராளமா போய்க்கலாம். இல்ல எனக்கு அலைச்சல், எனக்கு ஆன்லைன்ல ஃபீஸ் கம்மி, கம்பேர் டு ஆஃப்லைன் ஒரு 80,000 ஆஃப்லைன்ல வருதுன்னா ஆன்லைன்ல 50,000 தான் வருது, ஸோ எனக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ இதனால ஆன்லைன் போனா தயவு செஞ்சு போகாதீங்க. அப்படி நீங்க ஒரு ரீசனுக்காக ஆன்லைன் எடுக்கிறதுனால பெரிய டிஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு வரப்போகுது இல்ல. அந்த 1 இயர்ல 30,000 சேவ் பண்ணி ஒண்ணுமே ஆக போகுது இல்ல. 1 மந்த் முன்னாடி வேலைக்கு போனீங்கன்னா அந்த 30,000 உங்க கைக்கு வந்துட போகுது. சிம்பிள். ஸோ நீங்க ஃபீஸ்க்காக தயவு செஞ்சு உங்க இன்ஸ்டியூட்டை டிசைட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்தது ஆன்லைன் பண்றதுல உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படிப்பட்ட பர்சன் உங்களுக்கு தெரியணும். நீங்க 1 டேக்கு 3 hours 4 hours நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்க, நெட் யூஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக் பார்ப்பீங்க, யூடியூப், இன்ஸ்டா, வாட்ஸ்எவர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க ஒரு ஆன்லைன் பர்சன் அப்படிங்கறத அதை தீர்மானம் பண்ணாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு ஒரு 8 hours ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு 6 hours to 8 hours வச்சுக்கோங்களேன். ஐடியலி அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபுல்லா படிப்புக்கு, நான் சொல்றது இங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பார்க்கறத இந்த டைம்ல இருந்து கழிச்சிடணும். ஸோ படிப்புக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அது செட் ஆகுது அப்படின்னா எஸ், யூ ஆர் an ஆன்லைன் பர்சன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஷுட் நாட் சே எனக்கு தலை வலிக்குது, கண்ணு வலிக்குது, என்னால முடியல, நான் ஆன்லைன்லயே படிக்கிறேன், எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் உங்க மனசுல எந்த ஒரு மூலையிலுமே வரக்கூடாது. ஓகே, ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. இல்ல ஸ்டார்டிங்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா தலைவலிக்கும், திங்ஸ் வில் ஹேப்பன். பட் இன் லாங் ரன் உங்களால சமாளிக்க முடியுமாங்கிறத நீங்க உங்களுக்கு பர்சனலி செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங் would be the book reading thing. ஸோ புக் ரீடிங் நான் ஏன் கத்துக்கணும், ஆன்லைன்ல நான் வீடியோ தானே பார்க்க போவேன் அப்படின்னா, அது மட்டும் இல்ல, நீங்க ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதுவீங்க, 2 hours ஆஃப் பிலிம்ஸ் டெஸ்ட்லாம் நீங்க உட்காந்து ஆன்லைன்ல ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பா there is a high possibility for you to get headaches and stuff. ஸோ கண் எரியலாம், தலைவலிக்கலாம், many things might happen. ஸோ செக் தட் as well. ஸோ நீங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து ரீட் பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல ஏதோ பிடிஎஃப் இல்லைன்னா ஏதாச்சும் எதுவோ வெப்சைட் சும்மா கோ த்ரூ பண்ணதோ, பிஐவி பார்க்கறதோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது எல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஐடியலி ஏன் 6 hours சொல்றேன்னா, 3 to 4 hours உங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் இருக்கலாம். பிளஸ் நீங்க அதுக்குள்ள வருது போகுது, அந்த ஏதாவது மெட்டீரியல்ஸ் எடுக்கிறது, டவுன்லோட் பண்றது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 6 hours சால்ட் ஆகும். ஸோ அதுக்காக நீங்க 6 hours அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இது நீங்க அடுத்து செக் பண்ணுங்க. இதுவும் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன் பிக்கஸ்ட் மிஸ்டேக் இஸ் பி ஃப்ராங்க். ஓகே, நீங்க எவ்வளவு டிசிப்ளின், இதை தான் நீங்க யோசிக்கணும்.
இப்போ யூடியூப் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு மேல இருந்து ஒரு வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் இல்ல இன்ஸ்டா நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா டக்குன்னு நம்ம இதை கட் பண்ணிட்டு அங்க போயிட்டோம் அப்படின்னா then we tend to get deviated. So in that case online coaching நீங்க எடுக்கும் போது there might be this deviation there as well. Okay, so sincerity is one of the base feature for us to clear UPSC. நான் என்ன சொல்றேன்னா யூபிஎஸ்சிக்கு சின்சியாரிட்டி முக்கியம். ஓகே, அப்ப யூபிஎஸ்சி கிளியர் பண்ணாதவங்களாம் சின்சியரா இல்லாத ஆட்களானா நான் அப்படி சொல்லல. ஆனா இது வரைக்கும் கிளியர் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, 1000+ ஆஸ்பிரன்ஸ் வந்து ஆஸ்பிரன்ஸா வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருப்பாங்க. அந்த 1000 பேருமே ஹைலி சின்சியரான ஆட்கள்னு சொல்றேன். இந்த 1000 பேரை தவறையும் 1000 பேர் இருக்கலாம். பட் நம்ம அந்த டாப் 1000 இருக்கணும் அப்படின்னா நம்ம கையில இருக்க வேண்டிய ஒரு மிக பேசிக், ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிறது டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டி. அண்ட் அது நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். இது ஆன்லைன் கோர்சஸ் பண்ணணும்னா எக்கச்சக்கமா தேவை. ஸோ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் நடக்கும் அண்ட் தென் ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க லைவ் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. டோன்ட் கோ ஃபார் ரெக்கார்டிங்ஸ். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு லைவ்லாம் பண்ணுவீங்க. நீங்க மட்டும் இல்ல, எல்லா ஹஸ்பண்டும் அப்படிதான். ஸ்டார்டிங் எடுத்த உடனே 1 month 2 months கூட வச்சுக்கோங்க, செம்மையா படிப்பாங்க. அப்படியே அவங்க பிளட் ஃபுல்லா யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி அப்படின்னு ஓடும். நான் ஏஎஸ் நான் ஆவேன், என்னால முடியும் அப்படிதான் இருப்போம். ஆனா 2 months கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ட்ராப் ஆகும். மார்ச் மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இல்ல நான் அடுத்த அட்டம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. அடுத்த வாட்டின்னு சொல்லி அட்டம்ப்டே கொடுக்காம போன ஆட்களும் இருக்காங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் யோர் ஐடியாலஜிஸ். லைக் நீங்க என்ன பண்ண போவீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்க டிசிப்ளின் எவ்வளவு தூரம் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா, இஃப் யூ ஆர் சூசிங் அன் ஆன்லைன் கிளாஸ், நீங்க ஒரு ஷெட்யூல் கையில வச்சுக்கோங்க. ஃபாலோ த ஷெட்யூல். பிகாஸ் டைமிங் ஃபிளெக்சிபிள் தான். உங்களை யாருமே வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படிங்கறத தே ஆர் நாட் கோயிங் டு பீப் இன் அண்ட் செக். பட் அல்டிமேட்லி நீங்க எவ்வளோ எஃபர்ட் இதுல போடுறீங்கிறது தான் உங்க ஃபைனல் ரிசல்ட்ல இருக்குமே தவிர, நீங்க எவ்வளவு நாங்க படிச்சீங்க, நீங்க தூங்கினீங்களா தூங்கலையா, சாப்பிடாம படிச்சீங்களா, அதனாலலாம் உங்களுக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ நீங்க ரொம்ப ஹானஸ்டா உங்களுக்கு தான் இருக்கணும். அது முக்கியமா ஆன்லைன் ரிசோர்சஸ் அப்படின்னு வரும்போது இட்ஸ் ஆன் கம்ப்ளீட்லி லைக் 100% இட்ஸ் ஒன்லி ஆன் யூ. அண்ட் நீங்க எவ்வளவு சின்சியரா உங்களுக்கு இருக்கீங்களோ, there is that much possibility for you to clear the exam. So have that in mind. And இதுதான் உங்களுக்கு பேஸ். இந்த பேஸை தான் நீங்க இப்போ ஃபாலோ பண்ண போவீங்க. have these things completely in your mind. and இதுக்கு நான் செட் ஆவேனான்னு இப்போ உட்காந்து செக் பண்ணுவீங்க. செக் பண்ணிட்டு you get into the course. ஓகே, ஸோ உங்களுக்கு நெசசிட்டி இருக்கா, கண்டிப்பா இது வேணுமா, அண்ட் தென் உங்களுக்கு அது சூட் ஆகுமா, இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு you get into the class. அகைன் ஆன்லைன்ல படிச்சாதான் கிளியர் பண்ண முடியுமா, இல்ல ஆன்லைன்ல படிச்சா கிளியர் பண்ண முடியுமா, all these questions, yes you can. See, UPSC கிளியர் பண்ண you need some guidance. அது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கைடன்ஸா இருந்தா ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு கோச்சிங் மூலியமா அது கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோச்சிங் மூலியமா அதை எடுக்கலாம். அது ஆன்லைன் கோச்சிங்கோ ஆஃப்லைன் கோச்சிங்கோ நீங்க அதுல இருந்து எவ்வளவு எடுக்கிறீங்கிறதா விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் தராங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் எடுக்குங்கிறத யோசிச்சுக்கோங்க. அந்த டைமிங் பேஸ் பண்ணி ஷெட்யூல் போடுங்க. எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ரெக்கார்டிங்ஸ் இருக்குன்னு அட்வான்டேஜா நினைக்காதீங்க. நீங்க ஒரு 2 நாள் ரெக்கார்டிங் மிஸ் பண்ணி அந்த லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணி ரெக்கார்டிங்ஸ்க்கு போவீங்க அப்படின்னாலும் கொஞ்ச நாள்ல அது உங்களுக்கு பழகி அட்லாஸ்ட் ஒரு 1 month கேப் கூட நமக்கு ஆகும். ஸோ இதெல்லாம் காமனா எல்லா ஆஸ்பிரன்ஸும் பண்ணக்கூடிய தவறுகள். இதை நீங்க பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. ஆன் ஹேவிங் ஆல் தீஸ் திங்ஸ், any institute, let it be. So let it be IAS by heart, let it be an academy plus, or let it be any kind of online institute. Everyone is doing a good job. So நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க. எனக்கு இதெல்லாம் எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன் நீங்களே கூட அவங்கள்ட்ட கேளுங்க. they will guide you. they'll also give you extra tips and tricks how you can use that platform in a better way. and அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு use your time wisely, be answerable to yourself. so எனக்கு நான் என் டைமை ஒழுங்கா யூஸ் பண்றேன். நானு உங்களை நீங்க மானிட்டர் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்டா உங்க ஷெட்யூல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஜர்னி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வாட் எவர் கோச்சிங் யூ ஆர் கோயிங் ஆர் நாட், whatever things you are doing, ultimately coaching is going to give you just 20% of your preparation journey, and the remaining 80% is 100% dependent on you. so நீங்க அல்டிமேட்லி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க, ஆன்லைன்ல படிச்சிட்டீங்கிறதுனால நீங்க படிச்சிட்டீங்கன்னு ஆக மாட்டீங்க. அகெயின் சிட் அண்ட் லேர்ன் தோஸ் திங்ஸ். ஸோ கோச்சிங் போயிட்டு வரீங்க, முடிஞ்சதானா முடியல, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்னைக்கு நடக்கிறத அன்னன்னைக்கே முடிங்க. பெண்டிங் போடாதீங்க, தள்ளி போடாதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க. அந்த வீக்குள்ள ரிவிஷனையும் அந்த வீக்கே முடிக்க ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க காசு கட்டுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்டிமேட்லி உங்களுக்கு அந்த
பொசிஷன், அந்த ட்ரீம் ஜாப் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவும் உங்க கையில கிடைக்கும். I hope I spoke a lot and this helped you at least a little. Whatsoever, please do see me in the comments below. And if you want to message me personally, you can always message me in my Insta ID. Thanks a lot for all your support. Thank you.